பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு தண்டனையை கடுமையாக்குவது தொடர்பான சட்ட திருத்த முன்வரைவை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தாக்கல் செய்தார். சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனை வழங்குவது தொடர்பான சட்ட திருத்த முன்வரைவை தாக்கல் செய்தார். இந்த சட்ட முன்வரைவில் பெண்களை பின்தொடர்ந்தால் 5 ஆண்டு சிறை தண்டனை, வன்கொடுமை செய்தால் 14 ஆண்டு தண்டனை என்பது உள்ளிட்ட திருத்தங்கள் இடம்பெற்றுள்ளன. 12 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குற்றங்களுக்கு ஆயுள் சிறை முதல் மரண தண்டனை வரை விதிக்கும் வகையில் திருத்தங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த சட்ட முன்வரைவை அறிமுகம் செய்து பேசிய முதலமைச்சர், பெண்கள் அதிகம் பணிக்கு செல்லும் மாநிலமாக தமிழகம் இருப்பதால் அவர்களது பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அவசியம் என்றார். பெண்களுக்கு இழைக்கப்படும் பாலியல் வன்கொடுமை என்பது யாராலும் மன்னிக்க முடியாத குற்றம். இத்தகைய கொடூர குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு வழங்கப்பட வேண்டிய தண்டனை என்பது இத்தகைய செயல்களில் ஈடுபட முனைவோருக்கான கடும் எச்சரிக்கையாக இருந்திட வேண்டும். பிஎன்எஸ் மற்றும் பிஎன்எஸ் சட்டங்களில் மாநில சட்ட திருத்தத்திற்கும் தமிழ்நாடு 1998ஆம் ஆண்டு பெண்ணிற்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்யும் சட்ட திருத்தத்திற்கும் சட்ட முன்வடிவுகளை பேரவையின் ஒப்புதலுக்காக முன்வைக்கிறேன். இந்த சட்ட திருத்த முன்வரைவு மீதான உறுப்பினர்களின் விவாதம் நாளை நடைபெறுகிறது. இதேபோல ஊராட்சிகள் சட்ட திருத்த முன்வரைவை அமைச்சர் பெரியசாமி அறிமுகம் செய்தார். இதனை அறிமுக நிலையிலேயே எதிர்ப்பதாகவும், உள்ளாட்சிகளுக்கு உடனடியாக தேர்தல் நடத்த வேண்டும் என்றும் பாமக சட்டப்பேரவை உறுப்பினர் அருள் தெரிவித்தார். இதேபோல காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உட்பட பல்வேறு கட்சியினரும் இந்த சட்ட திருத்த முன்வரைவை அறிமுக நிலையிலேயே எதிர்ப்பதாக தெரிவித்தனர்.